அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, திருக்குறள். அதாவது படைச்செருக்கு அப்படிங்கிற 78வது அதிகாரத்துல திருவள்ளுவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தமிழ் போர் வீரர்களோட ஒரு மாண்பையும், வீரத்தையும் பத்தி சொல்லியிருக்காரு. அதுல ஒரு குறள் என்னன்னு கேட்டீங்கன்னா, "கைவேல் களிற்றோடு போக்கி வருபவன் மெய்வேல் பறியானாகும்." இதுல இதோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு போர் வீரர் தன்னை எதிர்கொண்டு வர போர் யானைய வேலை வச்சு குத்தி சாய்ச்சறாரு. அதுக்கப்புறம் திருப்பி போர் புரியறதுக்கு அவர்ட்ட வேல் இல்ல. அப்ப வேல் தேடும் போது தான் மார்புல குத்தி இருக்க வேலை பார்த்து சந்தோஷப்பட்டாராம். இந்த இடத்துல அதாவது திருப்பி நம்ம போர் புரிய வேல் கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அந்த போர் வீரரோட அவருக்கு இலக்கு தான் முக்கியம். இலக்க அழிக்கணும். அதாவது எப்படின்னா தன்னோட இலக்கு என்ன ஜெயிக்கிறது. அதுக்காக தான் மார்புல குத்தி இருந்தது கூட அவர் பொருட்படுத்தாம வேல் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்றைய நாட்கள்ல பாத்தீங்கன்னா, இப்ப பிசினஸ் பண்ற பீப்புள்லாம் சின்ன கஷ்டம் வந்தாலும் சில பேர்லாம் துவண்டு போயிடுறாங்க. அந்த கஷ்டத்திலேயே அந்த கஷ்டத்துல என்ன அனுபவம் கிடைச்சுச்சோ, அத வச்சு பின்வரும் நாட்கள்ல அந்த அனுபவத்த அப்ளை பண்ணி மேல வர்றத தான் பார்க்கணும். அந்த கஷ்டத்த பார்த்து துவண்டு போக்கூடாது. இது என்னோட கருத்து. நன்றி.